ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நமக்கு தெரிஞ்சவங்க கூட, நம்ம ஃபாலோவர்ஸ் கூட வந்து சாட் பண்ணுவோம். ஸோ இப்படி சாட் பண்ணும்போது அந்த சாட்டை வந்து நம்ம அழகாக ஒரு தீமை செட் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம வந்து சாட்டில் வந்து வால் பேப்பர்ஸ் போட்டு வைப்போம், இல்லாட்டி ஒரு தீமை வந்து செட் பண்ணி வைக்கலாம். இப்படி இன்ஸ்டாகிராம்லேயுமே நமக்கு இந்த வாட்ஸ்அப்புக்கான தீம் ஒன்று, அதாவது சாட்டுக்கான தீமை செட் பண்ணியிருக்கான ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது உங்களுக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஷோ ஆக மாட்டேங்குதா? ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமாக நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்லையுமே உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சட் தீம் ஷோ ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பாக வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு எந்த சட்டுக்கு நீங்கள் சட் தீமை செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த சட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த சட்டை ப்ரொஃபைல் நேமை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் பாருங்கள், இந்த இடத்துல தான் உங்களுக்கு சட் தீம் அப்படின்றதுல அந்த சட்டுக்கான தீம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த தீமை கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு தேவையான மாதிரி தீமை வந்து சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த தீம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் தான் உங்களுக்கு ஷோ ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்க அப்டேட் வந்திருக்கான்னு. அப்படி அப்டேட் வந்து வந்திருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்டேட் பண்ணாமலே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனாலையுமே வந்து இந்த சாட் தீம் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சாட் தீம் வந்து ஷோ ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு பாருங்கள், செட்டிங்ஸில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஆப் மேனேஜ்மெண்ட்டில் தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணலாம். ஏன்னா திரும்ப நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேஷ், கிளியர் டேட்டா, ஸோ இது ரெண்டு ஆப்ஷனையுமே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திரும்ப இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போ ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிறதுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் லொக் ஆகிடுங்க. அப்படி லொக் ஆகிட்டு திரும்ப சட்டை ஓப்பன் பண்ணி இந்த சட் தீம் வந்து ஷோ ஆகுதான்னு பார்ப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக ஷோ ஆகும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து அப்டேட் பண்ணுறப்பே வந்து இந்த சட் தீம் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகியிருக்கு. ஸோ அப்பயுமே சால்வ் ஆகாட்டி ஸோ இந்த கிளியர் டேட்டா ஆப்ஷனை யூஸ் பண்ணியுமே வந்து உங்களுக்கு இந்த சட் தீம் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி விருப்பமான சட் தீமை செட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.